தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே உங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. உம் வார்த்தை எம்மை வழி நடத்தும். உம்முடைய வார்த்தைகளை சாத்தான் அறிந்திருந்தது, மக்களோ அறியவில்லை என்பதுதான் நகை முரண், ஐரணி என்பதை இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவரை ஆராதிப்போம். தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் வார்த்தை வலிமையிலே பகைமையும் தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமை, பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமை, பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுதே. இயேசுவே என் தேவனே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே, உந்தன் வார்த்தை வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. நன்மையில் இனி நிறைவேறும் என் சொல்லும் செயல்களுமே, நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. He gives orders even to the unclean spirits and they obey him. மார்க் 1:27. இவர் தீ ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பானவர்களே, St. Augustine quotes, "Faith is mighty, but without love it profits nothing. The devils confessed Christ, but lacking charity it availed nothing." விசுவாசம் பெரிது, ஆனால் அன்பில்லாமல் ஒன்றும் பயனில்லை. அன்பானவர்களே, சாத்தானுக்கு இயேசுவை பற்றி முழுமையாக தெரியும். நம்மை விட, புனிதர்களை விட. ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கையோ அவர் ஏற்றுக்கொள்கின்ற மனமோ இல்லாததினால், ஆகவே பாருங்கள், இயேசுவே நீர் எவ்வளவோ பெரியவர், ஏன் எங்கள் காரியத்தில் தலையிடுகிறீர்? நீர் மிகவும் பரிசுத்தமானவர், இறைவனுக்கு அர்ப்பணமானவர் என்று முழுமையாக தெரிந்திருந்த சாத்தான். ஆனால் மக்கள் யாரிடம் அவர் வந்தாரோ அவர்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ளவும் முயற்சிக்கவில்லை. தெரிந்து கொண்ட பிறகும் நம்பவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் அவரை பற்றிய உதாசீனம். தச்சன் மகன்தானே, மேரியின் மகன்தானே, நாசரேத்தூரில் வந்தவன் தானே என்ற எகத்தாளங்கள். ஆனால் சாத்தானுக்கு தெரியும். அன்று திவ்யநற்கருணை திருவிழா, பண்ருட்டியில் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு டிரைவர் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் வரமாட்டார். ஆகவே அவர்களை கூட்டி வர வேண்டும், பிறகு கொண்டு போய் விட்டு வர வேண்டும். கொஞ்சம் ஃபாதர்ஸ் எல்லாம் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சரி,
நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க, நான் சிஸ்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இன்னொரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன், அருகில் தான் இருக்கிறது என்று கொண்டு போய் விட்டுட்டு என்னுடைய மோட்டார் சைக்கிள், அப்போ ஒரு டீசல் புல்லட் வச்சுருந்தேன். ஆகவே இந்த டீசல் புல்லட்டை எடுத்துக்கிட்டு அந்த பண்ருட்டி மெயின் ரோட்டில் வரும் பொழுது கொஞ்சம் அவசரம், பதட்டம், சீக்கிரம் போக வேண்டும் என்பது தான் இருந்ததை தவிர வேகம் அதிகம் இல்லை. டிராஃபிக் இருக்கக்கூடிய இடமாயிற்று, எப்படி வேகமாக செல்ல முடியும்? அந்த பதட்டத்தில் வேகமாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். ராங் சைடில் சைக்கிளில் ஒரு குடிகாரன் வந்து நேராக என் மேலே மோதி விழுந்துட்டான். ஃப்ரண்ட் வீலு, அவனுடைய சைக்கிளுடைய ஃப்ரண்ட் வீலில் ஏறி நிற்கிது. ஃப்ரண்ட் வீலு பெண்ட் ஆயிடுச்சு. நமக்கு தான் தெரியுமே, ஒரு இது மாதிரி ஆச்சுன்னா உடனே கூடி இருக்கவங்களாம் கூடி அவன் கமெண்ட் அடிப்பான், அது பண்ணுவான், இது பண்ணுவான், இது பண்ணுவான், ஆச்சா போச்சானும். அப்போ தான் என்னவோ பெருசாக கரிசனை கட்டிக்கிட்டு அழுவது போல் அவனுக்கு பறிஞ்சு பேசுகிற மாதிரி வருவாங்க. காசை கொடு, அதை கொடுத்து கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கூட்டம். அருகில் ஒரு ஒர்க் ஷாப்காரர், அவரை எனக்கு முன்னுக்கு பின்னுக்கு தெரியாது. அவர் நேரடியாக பார்த்தார், நடந்ததை பார்த்தார். என் மேலே தப்பு இல்லை, இவன் வந்தது தான் தப்பு. அவர் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பெட்ட தாதா மாதிரி அவர் வந்தார். ஏய், இங்கே என்ன வேலை, என்ன கூட்டம், இங்கே என்ன, கொஞ்சம் கொச்சையாக சொல்லி, இங்கே என்ன டான்ஸாக நடக்குது, பார்த்துக்கிறேன், நீ போ. அந்த அவனை பார்த்து, ஏய் நீ எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் வர, இவர் ஒழுங்காக தானே இந்த பக்கம் தானே வந்தார், நீ ஏன் ராங் சைடில் வந்த, எல்லாம் மப்பில் இருக்கிறியா, மப்பில் இருந்து மோதிட்டு இது மாதிரி காசு வாங்கிறதுக்காடியா, ஏந்திரி. ஏந்திச்சான். உன்னை ஃபாதர் ஒரு 20 ரூபா கொடுங்க. 20 ரூபா கொடுத்தேன். போய் கை காலில் ஏதாவது சிராப்பு இருந்தால் மருந்து வாங்கி போட்டுட்டு போ, சைக்கிள் நீயே பெண்டு பண்ணிக்கணும், காசெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, போ. போயிட்டான். அவனுக்கு அங்கே பேட்டை ரவுடியாச்சு, கீழ்படியுமே. அப்போ பக்கத்தில் சொன்னான், இவர் யார் தெரியுமா? நான் அப்போ மஃப்டியில் இருந்தேன், அங்கேயில் இல்லை, மஃப்டியில் இருந்தேன். இவர் யார் தெரியுமா? இந்த பணிக்குப்பம் மாதா கோயில் இல்லை, அந்த மாதா கோயிலுடைய பங்கு தந்தை. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். நீங்கள் போங்க ஃபாதர். ஒரு பிரச்சனை இல்லை, நான் பாட்டு வந்துட்டேன். அந்த மனிதனுக்கு பங்கு தந்தை என்று தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. பங்கு தந்தை எவ்வளவு முக்கியமானவர் என்று அவருக்கு தெரியும், பிறருக்கு தெரியாது. அதே போன்று சாத்தானுக்கு இயேசுவை பற்றி முழுமையாக தெரியும், மக்களுக்கு தெரியல இயேசுவை பற்றி. ஆகவேதான் இன்னொரு நற்செய்தி பகுதியில் இந்த நகைமுரண் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். என்ன நிகழ்ச்சி? அந்த பண்டிகள் எல்லாம் போய் கடலில் சாடி விழுந்து இறந்தன அல்லவா? சாத்தான் பண்டி கூட்டத்துக்கு மேலே போகுது. அங்கே தான் இன்னொரு நகைமுரண். இந்த பண்டிக்கூட்டங்கள் நாங்கள் செத்தாலும் சாவேமே ஒழிய இந்த சாத்தானை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று சொல்லி எல்லா பண்டிகளும் கடலில் சாடி விழுந்து இறந்தன. ஒவ்வொரு நிகழ்வும் சிந்திக்க வேண்டியது. இந்த பண்டி வைத்தவர்கள ஓடுறாங்க ஊருக்கு. ஐயோ, போய் அங்கே என்ன சொல்கிறாங்க செய்தி? யாரோ ஒருவர் ஊருக்கு வந்திருக்கிறார், வந்ததும் பேய் பிடித்தவனுக்கு குணமாக்கினார். பாசிட்டிவ், பேய் ஓடிவிட்டது. ஆனால் நம்முடைய பண்டிகள் 2000 பண்டிகளும் கடலில் விழுந்து இறந்து விட்டன. பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. எதை எடுத்துக்கிட்டாங்க? நெகட்டிவ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த நியூஸ் பேப்பரில் எடுத்து பாருங்கள், நெகட்டிவ் நியூஸ் தான் 95% இருக்கும். இவன் அதை கொன்றான், இவன் அதை பண்ணான், இவன் அதை பண்ணான், இது பண்ணான், ஊழல் பண்ணான், கள்ளக்காதலில் விபரீதம், அப்படியாக்கும் தற்கொலை, எல்லாம் நெகட்டிவ் நியூஸ். பாசிட்டிவ் நியூஸ் 5% தான் இருக்கும். ஆகவே இந்த செய்தியை கேட்டு ஊர் மக்கள் ஓடி வந்து, ஐயோ இவர் பெரிய மகானாக இருக்கக்கூடும் அல்ல போரே, பேய் ஓட்டிட்டாரே, பண்டிகள் தானே இறந்தன, பரவாயில்லை, வாருங்கள் சாமி, எங்கள் ஊருக்குள் வாருங்கள், இன்னும் நல்லது செய்யுங்கள், எதெல்லாம் எங்களை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறனவோ அவைகளெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்துங்கள், தீமையை ஒழியுங்கள், தீமைகள் ஒழிந்திடும் உன் வார்த்தையின் வலிமையில பாடினோம் அல்லவா? அப்படியா சொன்னாங்க? ஐயா, உங்க சங்காத்தமே வேணாம்ப்பா, ஊருக்குள்ளார காலடி எடுத்து வச்சோடனே எங்களுக்கு நஷ்டம், 2000 பண்ணி
செத்து போச்சு. இன்றைய கணக்கில் எடுக்கணும்னா ஒரு பண்ணி மினிமம் 1000 rupees, 2000 into 1000 rupees 20 லட்சம். 20 லட்சம் சொன்னோடனே கரண்டே வந்துடுச்சு. ஸோ அவர்களுக்கு அதிகமாக தென்பட்டது கவனத்தில் இந்த இழப்பு, இந்த பன்றிகளினால் ஏற்படக்கூடிய காசு இழப்பு, பொருள் இழப்பு. அதற்கு காரணமாக இருக்கின்ற இயேசுவே, நீர் வேண்டாம், ஊருக்குள்ளே நுழையாதே. காசு என்றைக்கும் நிரந்தரமாக இருக்குமா? அகில உலகத்துக்கும் வேந்தராக இருக்கக்கூடிய இறைமைந்தனாக நமக்காக இறங்கி வந்தவரை அன்று உதாசீனம். இப்படி பல உதாசீனங்களை நற்செய்தியில் பார்க்கிறோம். ஆனால் சாத்தான்கள் அவரை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டன என்று பார்க்கிறோம். நாம் எப்படி? நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவரை போற்றுவோம், ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு பொல்லாப்பு வந்தால் அது கிடக்குது போ, ஆண்டவராவது தாண்டவராவது என்று உதாசீனப்படுத்துவோம் நாம் கூட. ஒரு டாக்ஸி டிரைவர் லண்டனில் அவர் வெளியில் நிற்கிறாரு, ஒரு ஸ்டேஷனுக்கு வெளியில் நிற்கிறாரு. இன்னொரு ஜென்டில்மேன் வந்து, ஐயா இந்த டவுன் ஹாலுக்கு போகணும், வரியா? ஐயா முடியாதுங்க. ஐயா ஏன்பா? நான் வீட்டில் போய் ரேடியோவில் சர்ச்சில் பேச போகிறாரு, அதை கேட்க போகிறேன். சர்ச்சில் பேசுகின்ற பேச்சுக்கு நான் ஒரு அடிமை, நான் அவருடைய ஃபேன். உடனே போக வேண்டும், என்னால் சவாரிக்கு வர முடியாது. சரிப்பா, வழக்கமாக ஒரு $10 தான் கொடுப்பாங்க அவர் போக வேண்டிய தூரத்துக்கு. உடனே இவர் என்ன சொல்கிறார், இப்பா உனக்கு $100 தரேன்ப்பா, எனக்கு அவசரமாக போகணும்பா. சர்ச்சிலாவது மண்ணாங்கட்டியாவது, உட்காருங்க சார், கொண்டு போய் விட்டு வரேன். என்னாச்சு பார்த்தீங்களா? காசுனா பிணம் கூட வாயை திறக்கும் என்பது எவ்வளோ உண்மை. ஆனால் அந்த காரில் ஏறி பயணித்தவர் சர்ச்சில் தான். பல காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். எளிமை, தாழ்ச்சி, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், இவைகள் எல்லாம் வேணும். ஆகவே விசுவாசம் பெரிது, ஆனால் அன்பில்லாமல் ஒன்றும் பயனில்லை. The devils confessed Christ, but lacking charity it avail nothing. Saint Augustine. Devils confessed Christ. அவர்கள் இயேசுவை அறிவித்தன, இயேசுவை அறிந்திருந்தன, ஆனால் அன்பில்லாமையால் ஒரு பயனும் பெறவில்லை. Faith is powerful, but without love it profits nothing. 1 கொரிந்தியர் 13 அந்த அதிகாரம் முழுவதும் அன்பை பற்றி. அன்பில்லையால் நான் ஒலிக்கும் வெண்கலமாவேன், ஓசையிடும் கைத்தாளமாவேன். இவைகளெல்லாம் வெறும் சத்தங்கள். அதற்கு வேண்டிய உயிரோட்டத்தை கொடுப்பது விசுவாசம். விசுவாசம் வல்லமையானது, ஆனால் அன்பில்லையானால் அது ஒன்றுமில்லை. Cliff Richard quotes, "What others think of me is less important. What they think of Jesus because of me is critical." அருமையான வார்த்தைகள். பிறர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது பெரிதல்ல, ஆனால் என்னை பார்த்து அவர்கள் கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆஹா, இவர் வணங்கும் தெய்வம் இவ்வளவு நல்லவரா? நன்மை செய்பவர்கள் ஜீசஸ். What others think of me is less important. What they think of Jesus because of me is critical. Faith is both a free gift of God and the free assent of our will to the whole truth that God has revealed. To live, grow and persevere in the faith to the end, we must nourish it with the word of God. அதான் அருமையான ஆழமான வார்த்தைகள். யூடியூப்ல இருக்குது, எடுத்து போட்டு பார்த்து தயவு செய்து படித்து தியானித்து இதனுடைய ஆழத்துக்கு செல்லுங்கள். Faith is both a free gift of God, கடவுளுடைய தனிப்பெரும் கொடை, இலவசமாக கொடுக்கப்படுவது, and the free assent of our will to the whole truth that God has revealed, கடவுள் வெளிப்படுத்திய உண்மைகளுக்கு என்னுடைய அந்த ஒப்புதலை கொடுத்தல். எதற்காக? டு live, grow and persevere in the faith. விசுவாசத்தில் வளர, விசுவாசத்தில் வாழ, விசுவாசத்தில் நிலைத்து இருக்க, இறுதி வரை அதை போஷித்து பராமரித்து
இறை வார்த்தையினால் நான் வாழ வேண்டும். அங்கே தான் கடைசியில் எது முக்கியமோ வருது, த வேர்ட் ஆஃப் காட். இயேசுவே உந்தன் வார்த்தையால் எந்தன் வாழ்வு வளம் பெறுமே. அருமையாக இதை பாடலில் நாம் பாடினோம். கடவுள் வெளிப்படுத்திய முழு உண்மையை விசுவசிப்பது கடவுளின் இலவச கொடை, எனது எண்ணத்தின் சமர்ப்பணம். அது விசுவாசத்தில் வாழ வளர நிலைத்து நிற்க இறை வார்த்தையால் விசுவாசத்தை பேண வேண்டும். ஜெபம். Lord Jesus, your word is power and life. May I never doubt your saving love and mercy and the power of your word to bring healing and deliverance to those in need. ஆண்டவராகிய உமது வார்த்தையை வாழ்வும் சக்தியும், உமது காக்கும் அன்பையும் இரக்கத்தையும், தேவையில் இருப்போருக்கு நற்சுகத்தையும் விடுதலையும் தருகிறது என்பதை ஒருபோதும் தளராமல் நம்புவேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். இறைவா, இந்த வியத்தகு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். போற்றி போற்றி போற்றி. நற்கருணை மாலை. இயேசுவின் உடல், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, குறிப்பாக ஜூம் வழியாக இதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே, அன்புடைய நேயர்களே, ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கொடை. இந்த நாளில் நமக்கு எல்லா வகையான அனுபவங்களும் கிடைக்கின்றன. நல்லவையோ நமக்கு பிடிக்காதவையோ, இயற்கையின் வரமோ அல்லது இயற்கையினுடைய சீற்றமோ. இப்பொழுது கொஞ்சம் இயற்கையின் சீற்றத்தை இங்கு நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். மழை, இளம் இயற்கையினுடைய இயல்பான நிலை. இதை மாற்றவோ அல்லது இதை மறைக்கவோ முடியாது. ஏனென்றால் அதற்கு தயாராக இருக்க முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும். ப்ளீஸ் ப்ரே, கேர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி என்று லோராட்டி மார்க் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். இதனால் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே.